நம்ம இன்னைக்கு ரோல் கேமரா ஆக்ஷன்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. கிரிக்கெட் விளையாட்டுல பம்பர் பரிசா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. அந்த 1 கோடியை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வரிசையா சொல்ல போறாங்க. வாங்க பாப்போம். என்னென்ன உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு விஷால். விஷால் ஜனடி வேலை பார்த்திருக்கேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ரோக்ராம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ஃபாலோவர் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஷாக்கா இருக்கு, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சரி, இப்ப நீங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கீங்க இல்லையா? எதுக்காக விளையாடுறீங்களா? அதெல்லாம் இல்ல, நீங்க விளையாடுறீங்க, ஜாலியா விளையாடுறீங்க, பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஒரு டீமோட விளையாடும் போது ஜெயிச்சிடுறீங்க. பம்பர் பரிசா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் விழுந்துருச்சு. 1 கோடி? 1 கோடி நீ பார்த்த? ஆமா. அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? சொந்தமா வீடு கட்டணும் போறா, ரொம்ப நாள் ஆசை. ரைட்டு. ஆமா, வாடகை வீட்டுல இருந்து 1 கோடிக்குமா இது வீடு கட்டுவீங்க? 1 கோடிக்கு ஒரு 50 லட்சம் வீடு கட்டிட்டு பேலன்ஸுக்கு பைக் டியூ இருக்கு, வண்டி லோன் இருக்கு. பொம்பளை பிள்ளை வர பிறந்துட்டா அப்படின்றாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா அடுத்து ஸ்கூலுக்கு எல்கேஜிக்கு 1 லட்சம் வாங்குறாங்க. பாத்துங்க. எல்கேஜிக்கு 1 லட்சம் ரூபாயா? சிபிஎஸ்இ இந்த பச்சிலம் குழந்தைக்கா? ஆமா. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அது போதும் உங்களுக்கு. சூப்பரா சொல்லியிருக்கிறாரு. நீங்க நான் கிரிக்கெட் விளையாண்டு 1 கோடி இல்லைங்க, பல கோடி விழுந்தாலும் எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. பேர் சொல்லுங்க. பழனிவேல். பழனிவேல். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? இசேவை வச்சிருக்கேன். அருமை. உங்களுக்கு எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஒரு டீமோட விளையாண்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு பம்பர் பரிசா 1 கோடி ரூபாய் விழுந்துருச்சு. சரி, ஜெயிச்சிட்டீங்க. சரி, ஓகே. அந்த 1 கோடியை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா இந்த கிரவுண்ட் இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது பண்ணலாம்னு யோசிப்பேன். என்ன மனுஷன்? ஏன்னா பசங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இப்ப இதுக்கெல்லாம் இப்ப இவ்வளவு பேர் தனித்தனியா இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒன்னாதான் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்ப கிரிக்கெட்டுக்கு தனியா ஏதாவது ஒரு இது மாரி வளம் மாரி ஏதாவது ரெடி பண்றது பண்ணிட்டு மத்தது நம்ம தொழில ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். 1 கோடிக்கு கிரவுண்டுக்கே விட்டுருவீங்க? இல்ல, கிரவுண்ட் அவ்வளவுலாம் கிடையாது, மத்தது நமக்கும். ஆமா, நமக்கான ஆசைகள் எதுனா இருக்குல்ல? இருக்கு, நிறைய இருக்கு. ஏதோ ஒரு வீடு கட்டணும் ஆசை இருக்கு. ஒரு பிளாட் அது மாரி வாங்கி ஃபியூச்சர்ல கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க பேர் சொல்லுங்க. வெங்கடேஷ். நீங்க எந்த ஊரு? எனக்கு இங்க லட்சுமணோட பக்கத்துல. ஓகே. என்ன ஒர்க் பண்றீங்களா, என்ன பண்றீங்க? ஆமா, நான் இங்க தாலுகா சொல்ல பாக்குறேன். ஓகே, சூப்பர், அருமை. அதாவது இப்ப நீங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கீங்க, கிரிக்கெட் பார்க்க தானே வந்திருக்கீங்க. கண்டிப்பா. நீங்க ஒரு டீமோட கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும்போது உங்க டீம் 1 கோடி ரூபாய் ஜெயிச்சிருச்சு. அந்த 1 கோடியை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? 1 கோடி வச்சு எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு தேவையானதை பூர்த்தி பண்ணிக்க வேண்டியது. 1 கோடிக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா பகிர்ந்துக்குவாங்க. அதாவது டீம் பசங்களோட பகிர்வீங்களா இல்ல நம்ம 2 டீமுக்குமே பகிர்ந்துக்க வேண்டியதான். 2 டீம் எதிர்த்தாப்புல உள்ளவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்ல, அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுக்க வேண்டியதான். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பரவாயில்ல, பரந்த மனசா இருக்கிறாங்க. அந்த 1 கோடி ரூபாய் விழுந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி. அவங்க தோத்ததுனாலதான் நம்ம ஜெயிக்கிறோம். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இருக்குது. நீங்க எதிர்பார்த்திருக்கீங்களா அந்த பதில? இல்ல, அருமையான பதில் சொல்லிருக்காங்க. ரொம்ப நன்றி. ஹாய் மச்சான், என்னடா இங்க? அது திருப்பதில மொட்டை அடிக்கிறதுக்கு இங்க டோக்கன் தர சொன்னாங்க. அதான் வந்தேன். பார்த்தா நீ வந்து நிக்கிற. வாட் எ கோஇன்சிடென்ட். நண்பர்கள் தான் இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தர் எதேச்சியா சந்திச்சிட்டோம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேரா தெரியாதாப்பா? எனக்கு தெரியும். ராஜராஜன். ராஜா ராஜான்னு கூப்பிடுவாங்க. ரைட், ஓகே. இப்ப நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? மட்டும் தனியா தூக்கிக்கிறீங்களா? என்னாச்சு? ரொம்ப நாள் ஆச்சு வந்தேன். அந்த பசங்க ஒரு கை குறையுதுனே வரீங்களான்னு கேட்டாங்க. நமக்கு ரம்மி ஞாபகம் வந்துட்டு சரி பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடுவோம் வந்து ரம்மி விட்டு கிரிக்கெட் விளையாட வந்துக்கிறாங்க. சரி பரவாயில்ல. இப்ப நீங்க கிரிக்கெட் விளையாண்டு 1 கோடி ரூபாய் ஜெயிச்சிடுறீங்க. மண்டையை மறைக்காதீங்க, மண்டையில அடிச்சிட போகுது பழக்க தோஷம். 1 கோடி ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க? 1 கோடி. ஆமா, ஜெயிச்சோம். ஆமா. நம்மளா? நம்ம இல்ல, இப்ப விழுந்துருச்சுங்க. இது மாமியா நாகம்மா மேல சத்தியம். 1 கோடி. யாரு விழுந்தா? 1 கோடி ஜெயிச்சிட்டீங்க. அந்த பணத்தை வச்சு என்ன செய்வீங்க? 1 கோடியை வச்சு நான் ஜெயிச்ச இந்த டீமுக்கும் விளையாண்ட இந்த திடலுக்கும், அதாவது கிரவுண்டுக்கும் ஏதாவது நல்ல செய்யணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். சரிங்களா? அதனால முதல்ல இந்த கிரவுண்டு என்ன விலைன்னு விலை பேச ஆரம்பிப்பேன். கிரவுண்ட் நீங்க? ஆமா. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரொம்ப அருமை. அப்புறம் 2வது, நாளைய நட்சத்திரங்கள் பார்ட் 2 நடத்துவேன். நாளைய நட்சத்திரங்கள் பார்ட் 2 அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அத பத்தி சொல்லவே இல்லையே. தலையில துண்டத்தை போட்டு போடுமே, ஞாபகம் இல்லையா? சரி, பழசெல்லாம் ஞாபகப்படுத்த வேணா. சரி.
அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல. ரைட், 1 கோடி விழுந்தாக்கா இவருக்கு இவர் வீட்டு மக்களுக்கு தான் பாப்பாங்களாமா. ஆமா. அப்புறம் வந்து நாளைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்துட்டு செலவு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அருமை, வாழ்த்துக்கள், நன்றி.